ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா சிபிஎஸ்இ கிளாஸ் 10ல வந்து போயம் 3 பார்க்க போறோம். எ டைகர் இன் த ஜூ. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டூ போயம் டஸ்ட் ஆஃப் ஸ்னோ அண்ட் ஃபயர் அண்ட் ஐஸ் பார்த்திருந்தோம் நம்ம வந்துட்டு. ஓகேவா? ஆக்சுவலி நம்ம போயம்ல வந்துட்டு போயமோட கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் பொய்ட்ரிக் டிவைசஸ் ரைமிங் ஸ்கீம் எல்லாமே உங்களுக்கு சிம்பிளா ஈஸியா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். யாரும் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க வந்துட்டு அதை பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் வந்துட்டு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மற்ற சப்ஜெக்ட்ஸ் சயின்ஸ் மேக்ஸ் அண்ட் வந்து இங்கிலீஷ் கிராமர் ரிலேட்டடாவும் நம்ம கண்டென்ட் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது வேற ஏதாவது கண்டென்ட் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலோட ஹைலைட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல சிமுலேஷன் டூல் யூஸ் பண்ணிருப்போம் அண்ட் விர்ச்சுவல் லேப்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப என்கேஜிங்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கேமிஃபிகேஷன் டூல்ஸ் யூஸ் பண்ணிப்போம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன சாப்டர் வேணுமோ அண்ட் என்ன டாபிக் வேணுமோ நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் யாராவது புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்துட்டு மறக்காம பக்கத்துல இருக்க அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்ப போயம்குள்ள போலாமா? ஓகே, இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டூ போயம் இருக்கு இல்லையா, டஸ்ட் ஆஃப் ஸ்னோ அண்ட் ஃபயர் அண்ட் ஐஸ், இதோட போயட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே ராபர்ட் ஃப்ராஸ்ட் தான் எழுதியிருக்காரு. ஓகேவா? இப்போ எ டைகர் இன் த ஜூ இந்த தேர்ட் போயமோட பொயட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஸ்லி நாரிஸ். ஓகேவா? இப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா 21st May 1921 பார்ன் ஆனாரு அண்ட் ஹி டைட் ஆன் 6th April 2006 டைட் ஆனார். ஓகேவா? அண்ட் வந்து இவர் வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரைட்டர் ஆஃப்டர் போஸ்ட் வார்க்கு அப்புறம். அண்ட் வந்து இவர் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. ஓகேவா? அண்ட் இந்த டைகர் இன் த ஜூ இந்த போயம்ல பாத்தீங்கன்னா பொயட் வந்துட்டு டைகர் வந்து ஜூல இருக்கப்ப எப்படி இருக்கும் அண்ட் ஜங்கிள் இருக்கப்ப எப்படி இருக்கும் அப்படின்றத டிஃபரன்ஸ் பண்ணி, அதாவது கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஓகே, அதோட டிஃபரன்சஸ் அண்ட் அதோட கம்பேரிசனை சொல்லியிருப்பாரு. இப்ப நம்ம போயம்குள்ள போலாம். ஓகேவா? இப்ப போயம்ல இப்ப 5 ஸ்டான்சாஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டான்சா, ஃபோர்த் ஸ்டான்சா அண்ட் ஃபிஃப்த் ஸ்டான்சால வந்து டைகர் ஜூல இருக்கப்ப எப்படி இருக்கும் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டான்சால பாத்தீங்கன்னா டைகர் ஜங்கிள் இருக்கப்ப எப்படி இருக்கும் அதுதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? நம்ம இப்ப ஸ்டான்சாவே நம்ம லைன் பை லைன் நான் உங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம ரீட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா நான் ரீட் பண்றேன். He stalks in his vivid stripes, the few steps of his cage, on patch of velvet quiet, in his quiet rage. ஓகேவா? இப்போ he stalks in his vivid stripes அப்படின்னா ஸ்டாக்ஸ் அப்படின்னா இப்போ டைகர் வந்து இஸ் எ வைல்ட் அனிமல் இல்லையா? சோ டைகர் வந்துட்டு எப்படி இருக்கும்? பதுங்கிருந்து வேட்டையாடு. இட் இஸ் எ கார்னிவோரர். இது வந்து இட் ஹண்ட் அண்ட் கில் த அனிமல் இல்லையா? அதாவது அது பதுங்கிருந்து வேட்டையாடு. இட் இஸ் எ பிரெடிட்டர். அதுதான் வந்து ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் ஹிஸ் விவிட் ஸ்ட்ரைப்ஸ், விவிட்னா பிரைட். டைகரோட உடம்புல பாத்தீங்கன்னா எல்லாரும் வீடியோல இல்ல வந்துட்டு ஜூல கூட நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க. அதோட உடம்புலனா எப்படி இருக்கும்? லைன் லைனா ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த லைன் எப்படி இருக்கும்? பிரைட்டா இருக்கும் இல்லையா? சோ அதுதான் சொல்லியிருக்காங்க. The few steps of his cage, அது வந்துட்டு அந்த ஒரு குட்டி கேஜ். இப்ப வந்துட்டு ஜூல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி கேஜ் ஒரு 4 அடி எடுத்து வச்சாலே அந்த கேஜ் முடிஞ்சிடும் இல்லையா? அந்த கேஜுக்குள்ளேயே அது சுத்திட்டு இருக்கும். அதுதான் அது few steps of his cage on patch of velvet quiet. அதோட பேட்ச் அப்படின்னா அந்த டைகரோட பாஸ் எப்படி இருக்கும்? வெல்வெட், அப்படி வெல்வெட் கிளாத் எப்படி இருக்கும்? சாஃப்டா இருக்கும் இல்லையா? இப்ப பூனையோட கால் எல்லாம் பாத்துருப்பீங்கன்னா சாஃப்டா இருக்குமே. சோ அதுதான். சோ வெல்வெட் குவைட், பேட்ச் ஆஃப் வெல்வெட் குவைட்னா அதோட பாஸ் வந்து சாஃப்டா இருக்குன்னு சொல்றாங்க. இன் ஹிஸ் குவைட் ரேஜ். ஓகேவா? அந்த கூண்டுக்குள்ள அமைதியா இருந்தாலும் அதோட கம்பீரம் குறையாம அதை அப்படியே வாக் பண்ணிட்டு இருக்கான், நடந்துட்டு இருக்கான். ஓகேவா? சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹீன்றது இங்க யாரை டினோட் பண்றாங்க? டைகரை டினோட் பண்றாங்க. அதனால பர்சனிஃபிகேஷன் பொய்டிக் டிவைஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு வெல்வெட் குவைட், அதாவது அந்த பாஸ் வந்து வெல்வெட்டோட கம்பேர் பண்ணிக்கனால மெட்டாஃபர் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப மெட்டாஃபர் அப்படின்னா லைக் அஸ் வந்துட்டு டைரக்டா அந்த வேர்டு இல்லாம கம்பேர் பண்றதுக்கு பேர் மெட்டாஃபர். அதுவே லைக் அஸ்ன்ற வேர்டை கொடுத்து கம்பேர் பண்ணிருந்தாங்கன்னா சிமிலி. ஓகேவா? இங்க வந்து லைக் அஸ் கொடுக்கல பட் கம்பேர் பண்ணிருக்காங்களே, சோ அதனால இங்க மெட்டாஃபர். ஓகேவா? அதுக்கடுத்து ஆக்சிமரன், குவைட் ரேஜ். குவைட்னா அப்படியே அமைதியா இருக்குது. ரேஜ் அப்படின்னா அது ஆங்கர், அது வந்து கம்பீரமா, அது கோவமா. ஓகேவா? சோ அது டைகரோட நேச்சுரே அதான, அது கம்பீரமா இருக்கும்ல. சோ அத வந்து ஆப்போசிட் வேர்ட்ஸ் இருக்கனால இந்த இடத்துல இது வந்து ஆக்சிமாரன். ஓகேவா? அண்ட் இமேஜரி பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டான்ஸாலுமே இமேஜரி இருக்கும். ஏன்னா இப்போ இந்த போயம் இப்ப நான் சொல்லும் போது நீங்க எல்லாருமே டைகர் அப்படியே உங்களுக்கு எல்லாம் மைண்டுக்குள்ள அப்படியே அதை இப்படி கற்பனை பண்றீங்க இல்லையா? சோ அதனால இந்த ஸ்டான்ஸ் எல்லா ஸ்டான்ஸ் எல்லாமே இமேஜரி இருக்கும். ஓகேவா? ரொம்ப ஈஸியா புரிஞ்சுச்சு. அப்ப நம்ம செகண்ட்
ஸ்டான்ஸா போலாமா? ஓகே. He stood lurking in shadow, sliding through long grass near the water hole where plump deer passed. இப்ப வந்துட்டு டைகர் வந்துட்டு காட்டுக்குள்ள ஜங்கிள்ல இருக்கப்ப எப்படி இருக்கும்? அதாவது லக்கிங் அப்படின்னா அது அப்படி பதுங்கி இருக்கிறது. ஓகேவா? ஒரு ஷேடோ பின்னாடி, இல்லைன்னா பெரிய பெரிய புல்லுக்கு பின்னாடி, நல்லா புதர் மாதிரி பெரிய புல்லுக்கு பின்னாடி, இல்லைன்னா பக்கத்துல தண்ணி குடிக்க டீர் எப்பயாவது வரும் இல்லையா? சோ அதனால இந்த அந்த தண்ணி இருக்க இடத்து பக்கத்துல, ஓகேவா? சோ இந்த மாதிரி இடத்து பக்கத்துல அது அப்படியே பதுங்கி இருக்கும். எதுக்காக பதுங்கி இருக்கு? அது இட்ஸ் லாங்கிங் ஃபார் த பிளம்ப் டீர் பாஸ். பிளம்ப் டீர்னா நல்லா கொலு கொலுன்னு நல்லா ஃபிளஷ் இருக்க டீர். ஓகேவா? சோ அந்த டீர் வந்துச்சுன்னா அது அப்படியே அதை அட்டாக் பண்றதுக்காக அது அப்படி பதுங்கி இருக்குதான். ஓகேவா? ஏன்னா டீர் வந்து தண்ணி குடிக்க வரப்பயோ இல்ல அந்த புல்லு சாப்பிட வரப்பயோ அது பக்கத்துல வரப்ப அதை அப்படியே அட்டாக் பண்ணணும் இல்லையா? சோ அதனால பதுங்கி இருக்கும் அப்படின்ட்டு ஜங்கிள் இருக்கப்ப அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த ஸ்டான்ஸ்ல பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்லைடிங் த்ரூ லாங் கிராஸ் நியர் த வாட்டர் ஹோல் அப்படின்னு பஞ்சுவேஷன்ஸே இல்லாம கண்டினியூவா லைன் ஃப்ளோ ஆகுறனால என்ஜாய்மெண்ட் பொய்டிக் டிவைஸ் வருது. ஓகேவா? அண்ட் வந்துட்டு பிளம்ப் டீர் பாஸ் சேம் சவுண்ட் வந்து பக்கத்துல இருக்கனால அலிட்ரேசன் வருது. ஓகேவா? சோ பொய்டிக் டிவைசஸ் இது வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாமா? He should be snarling around houses at the jungle's edge, baring his white fangs, his claws, terrorizing the village. ஓகேவா? இப்போ வந்துட்டு ஸ்னார்லிங் அப்படின்னாலே இப்ப டைகர் வந்து அது அது கம்பீரமா அது சவுண்ட் கொடுக்கும். ஸ்னார்லிங்னாலே அனிமல் சவுண்ட். இப்ப பாம்பு எப்படி சவுண்ட் கொடுக்கும், பூனை எப்படி கத்தும், சோ இந்த மாதிரி ஒவ்வொரு அனிமல்ஸுமே இப்போ சிங்கம் எப்படி கத்தும், சோ அந்த மாதிரி சவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா? யானை எப்படி கத்தும், இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? சோ அதுதான் ஸ்னார்லிங். சோ அதனால இந்த பொய்டிக் டிவைஸ் பேர் என்னன்னா ஒனமாட்டோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ ஸ்னார்லிங் யூஸ் பண்ணிக்கனால ஒனமாட்டோபியா பொய்டிக் டிவைஸ். ஓகேவா? ஓகே. சோ இது வந்துட்டு இப்போ ஜங்கிள் எட்ஜ்ல இருக்க வில்லேஜஸ் எல்லாம் இருக்குல்ல, இப்ப நீங்க நியூஸ்ல எல்லாம் பாத்துப்பீங்க. இந்த வில்லேஜ்ல வந்துட்டு டைகரோட சத்தம் நைட் எல்லாம் கேக்குது, எல்லா வில்லேஜ் பீப்புள்ஸும் பயப்படுறாங்க, அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. அந்த ஜங்கிள் பக்கத்துல அந்த பார்டர்ல இருக்கிற வில்லேஜ்ல இருக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. ஒரு நாள் அந்த ஸ்கூலுக்குள்ள புலி வந்துருச்சுன்னா நியூஸ் எல்லாம் பாத்துப்பீங்க இல்லையா? சோ அந்த மாதிரி அதோட சவுண்ட்ஸ் வச்சு பயமுடுத்துது. அதே மாதிரி ஒயிட் ஃபேங்ஸ் அப்படின்னா என்னன்னா அந்த பல்லு. ஓகேவா? டைகரோட பல்லு இந்த பிக்சர்ல கூட பாருங்க, அது பல்லு எப்படி இருக்கு, பல்ல பார்த்தாலே பயமா இருக்கு இல்லையா? சோ அதோட பல்ல காமிச்சு, அதே மாதிரி ஹிஸ் கிளாஸ் அதோட பாஸ்ல அந்த நகம்லாம் எப்படி இருக்கும், அப்படி ஷார்ப்பா இருக்கும் இல்லையா? சோ அதெல்லாம் வச்சு டெரரைசிங் த வில்லேஜ்னா வில்லேஜ் பீப்புள்ஸ் எல்லாம் பயமுறுத்தி அது வந்து ஜங்கிள் இருந்தா அது அந்த மாதிரி ஆட்டிடியூட்ல அது இருக்கும் இல்லையா? ஓகே. பட் ஹீஸ் லாக்ட் இன் ஏ கான்கிரீட் செல். ஓகேவா? ஓகே. இப்ப தேர்ட் ஸ்டான்ஸால என்ன பொய்டிக் டிவைசஸ் பார்த்துட்டு நம்ம ஃபோர்த் ஸ்டான்ஸா இருக்கும். சோ தேர்ட் ஸ்டான்ஸால வந்துட்டு அசோனன்ஸ் சவுண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. அசோனன்ஸ்னா வவல் சவுண்டிங் அரௌண்ட் ஹவுசஸ். ஓ சவுண்ட் வந்து அசோனன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒனோமாட்டோபியா சொல்லிட்டு நாங்க ஸ்னார்லிங்ன்றது ஒனோமாட்டோபியா. ஓகேவா? இப்போ நம்ம ஃபோர்த் ஸ்டான்ஸா பார்க்கலாம். பட் ஹீஸ் லாக்ட் இன் ஏ கான்கிரீட் செல், ஹிஸ் ஸ்ட்ரென்த் பிஹைண்ட் பாஸ் டாக்கிங் த லென்த் ஆஃப் ஹிஸ் கேஜ் இக்னோரிங் விசிட்டர். சோ அவ்வளவு கம்பீரமா எல்லாத்தையும் பயமுடுத்திட்டு இருந்த ஜங்கிள் இருக்கிற டைகர் வந்துட்டு அந்த கான்கிரீட் செல், அந்த ஜூ வந்துட்டு அந்த கான்கிரீட் செல் இருக்கு இல்லையா? சோ அதுக்குள்ள லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதோட எல்லா கம்பீரம் எல்லா ஸ்ட்ரென்த்தும் அந்த பிஹைண்ட் பாஸ், அதாவது ஜங்கிள்ல இருக்கிற டைகர் இருக்கு இல்லையா? அது இப்ப ஜூலன்னா அது கம்பி போட்டு தானே லாக் பண்ணிருப்பாங்க. சோ அதோட எல்லா ஸ்ட்ரென்த்துமே அந்த பாஸ் பின்னாடி இருக்கு. ஸ்டாக்கிங் த லென்த் ஆஃப் கிஸ் கேஜ். சோ அந்த கேஜ், அந்த குட்டி கேஜுக்குள்ளேயே தான் அது வந்துட்டு அந்த சுத்திட்டு இருக்கு. ஓகேவா? இக்னோரிங் த விசிட்டர்ஸ். இப்போ நம்மளாம் ஆனா நம்ம வந்துட்டு ஜூக்கு போய் பார்த்தோம், ரொம்ப ஆர்வமா பார்த்திருப்போம். ஆனா வந்துட்டு இப்ப ஹாய் சொல்லுவோம், அது பக்கத்துல போட்டோ எடுப்போம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம்ல. இப்ப எல்லாம் நிறைய பேர் செல்ஃபி எடுத்துட்டு இருப்பாங்க. சோ இப்படி எது பண்ணாலும் டைகர் அதெல்லாம் ஒண்ணுமே பொருட்படுத்தாம இக்னோரிங் த விசிட்டர் அதெல்லாம் கண்டுக்காம அது அதோட ஆட்டிடியூட் அந்த கம்பீர நேச்சர்ல எல்லாத்தையும் அந்த ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு அது உள்ள உட்கார்ந்துருக்கு. ஓகேவா? நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலன்ட்டு அடக்கிட்டு அது ஹண்ட் பண்ணி வேட்டையாடணும் இல்லையா? இங்க எல்லாம் கத்திட்டு இருக்காங்க, ஆனா வந்துட்டு அது வாட்டுக்குன்னு இங்க எல்லாம் விசிட்டர்ஸ் ஃபுல்லா அது இக்னோர் பண்ணிட்டு அது வாட்டுக்கு அதோட ஆட்டிடியூட்ல உள்ளக்குள்ள இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. இப்ப வந்துட்டு இந்த ஃபோர்த் ஸ்டான்ஸ்ல பாத்தீங்கன்னா அசோனன்ஸ் சவுண்ட். சோ இதுல வந்துட்டு கான்கிரீட் செல், சோ அந்த இடத்துல வந்து சவுண்ட் யூஸ் பண்ணிக்காங்க. ஓகேவா? அண்ட் பிஹைண்ட் பாஸ் அலிட்ரேஷன் யூஸ் பண்ணிக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்டான்ஸ் ஆரும் ஹி ஹியர்ஸ் த லாஸ்ட் வாய்ஸ் அட் நைட், த patrolling cars
அண்ட் ஸ்டார்ஸ் வித் ஹிஸ் பிரில்லியன்ட் ஐஸ் அட் த பிரில்லியன்ட் ஸ்டார்ஸ். ஓகேவா? இப்போ நீங்க ஒரு நாள் ஜூ போறீங்க, ஜூ போயிட்டு அந்த டே நைட் வரப்போ இப்போ லாஸ்ட் வாய்ஸ் அட் நைட் அப்படின்னா, இப்போ நைட் டைம் வந்து பாத்தீங்கன்னா பேட்ரோலிங் கார்ஸ் இப்போ வந்து அந்த ஜூக்குள்ள பாத்தீங்கன்னா இப்ப அந்த கார்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு செக் பண்ணுவாங்க. இப்போ பேட்ரோலிங் கார்ஸ்னா இப்ப சிட்டில பாத்தீங்கன்னா இப்போ போலீஸ் வேன், அந்த போலீஸ் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அந்த போலீஸ் ஜீப் வந்துட்டு இப்போ நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா சிட்டில வந்துட்டு இப்போ இவ்வளவு டைமுக்கு அப்புறம் ஷாப்ஸ் ஓபன் பண்ணிக்க கூடாது, இல்ல இந்த பீச்ல எல்லாம் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, இல்ல வந்துட்டு ரொம்ப லேட் நைட் எல்லாம் யாரும் தேவையில்லாம குரூப்பா இருக்காங்களா அப்படின்னு எல்லாம் செக் பண்றதுக்கு போலீஸ் வெஹிக்கிள் வந்துட்டு அந்த சவுண்ட், அந்த அவங்க வெஹிக்கிள் சவுண்ட் வச்சுட்டு வருவாங்க இல்லையா. சோ அதுதான் பெட்ரோலிங் கார்ஸ். சோ அது மாதிரி ஜூலையும் பாத்தீங்கன்னா யாரும் வந்துட்டு தெரியாம ஜூக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க, வெளியே போகாம ஜூல இருக்காங்களா, இல்ல யாராவது அனிமல்ஸ் திருடிட்டு போறதுக்கு இருக்காங்களா, இல்ல அனிமல்ஸ் தெரியாம வெளியில போயிடுச்சா அப்படின்ட்டு எல்லா அனிமல்ஸ் அதோட கேஜுக்குள்ள கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு அந்த பெட்ரோலிங் கார்ஸ் வந்து ஜூக்குள்ள வந்துட்டு ரவுண்ட் வரும். ஓகேவா? சோ அந்த பெட்ரோலிங் கார்ஸ் வரப்ப அதோட சவுண்ட் இருக்குல்ல, அந்த சவுண்டு கேட்கறப்ப அந்த சவுண்டு வந்துட்டு அந்த சவுண்டு வந்துட்டு அந்த டைகருக்கு கேக்குது. அந்த டைகர் வந்து அந்த சவுண்டை கேட்கறப்ப அண்ட் ஸ்டார்ஸ் வித் இஸ் பிரில்லியன்ட் ஐஸ், அதோட கண்ணை வந்துட்டு அட் த பிரில்லியன்ட் ஸ்டார்ஸ் அப்படியே இந்த ஸ்கையை பாக்குது. அதான் இங்க ஏன் பிரில்லியன்ட் ஐஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப வந்துட்டு நைட் டைம்ல டைகரோட ஐஸை பாத்தீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா, அந்த பளிச்சம் இருக்கிறது தான் வந்துட்டு பிரில்லியன்ட் ஐஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏன் பிரில்லியன்ட் ஸ்டார்ஸோட கம்பேர் பண்ணிருக்காங்கன்னா, அது நைட் டைம் ஸ்கைல நம்ம ஸ்டார்ஸை பார்க்கும்போது அப்படி பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா. சோ அதனாலதான் பிரில்லியன்ட் ஐஸ் வந்து பிரில்லியன்ட் ஸ்டார்ஸோட கம்பேர் பண்ணிருக்காங்க. அது வந்துட்டு அப்படி அந்த ஸ்கையை லுக் பண்றதை எப்படி கம்பேர் பண்ணிக்கார் போயட் அப்படின்னா, ஆக்சுவலி வந்துட்டு அது ஸ்கை வந்து எப்படி இருக்கும், ஒரு எண்ட்லெஸ் இல்லையா, அதுக்கு இவ்வளவுதான் மெஷர்மெண்ட் நிற்கும், அது அப்படி பறந்து இருக்கு ஸ்கை வந்துட்டு. சோ ஆனா வந்துட்டு அதோட கேஜ் எப்படி இருக்கு, டைகரோட கேஜ் குட்டியா இருக்கு இல்லையா. சோ அது வந்துட்டு ஸ்கை மாதிரி எனக்கு எப்ப அந்த ஃப்ரீடம் கிடைக்கும், ஏன்னா பறந்துட்டு அந்த ஜங்கிள் அப்படிதானே இருக்கும். சோ அதோட அந்த ஜங்கிள்குள்ள எப்ப போகும், நமக்கு எப்ப ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட அந்த ஸ்கைய பாக்குது. அந்த டைம்ல கரெக்டா அந்த சவுண்ட் கொடுக்குறப்ப அந்த பளிச்சனுக்கு கண்ணால அந்த ஸ்டார்ஸ் அந்த ஸ்கைஸ பாக்குறப்ப அது வந்துட்டு நம்ம அதோட ஃப்ரீடம்காக அது அந்த கம்பீரமா, அது மெஜஸ்டிக் அனிமல் இல்லையா. சோ அந்த கம்பீரத்துக்காக அது வந்துட்டு ஏக்கத்தோட பாக்குது அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ லாஸ்ட் ஃபைனல் ஸ்டான்ஸால பாத்தீங்கன்னா அசோனன்ஸ் வந்து ஐ சவுண்ட் யூஸ் பண்ணிக்காங்க, அண்ட் அலிட்ரேஷன் வந்து பிரில்லியன்ட் ரெண்டு டைம் யூஸ் பண்ணிக்கனால அலிட்ரேஷன் வந்திருக்கு. ஓகேவா? எல்லா ஸ்டான்ஸாலுமே இமேஜரி யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்ப வந்துட்டு இந்த பொயட்ரி டிவைசஸ் நான் வந்துட்டு டீடைலா வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், அதுலயே நம்ம பார்ப்போம். இப்ப இந்த போயமோட கம்ப்ளீட்டா ஒரு டைம் மெயின் தீம் நான் ஒன்ஸ் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சோ பொயட் வந்து என்ன சொல்லியிருக்காரு, டைகர் வந்து ஜூல இருக்கப்ப எப்படி இருக்கும், அண்ட் வந்து அது ஜங்கிள் எப்படி ஃப்ரீடம், அதோட ஃப்ரீடம் ஜங்கிள் இருக்கப்ப எப்படி இருக்கும், ஜூல இருக்கப்ப எப்படி இருக்கும்ன்றது கம்பேர் பண்ணிக்காரு. அண்ட் அதோட டிக்னிட்டி அண்ட் பிரைட்னா அதோட மெஜஸ்டிக், அது ஜூல இருந்தாலும் சரி ஜங்கிள் இருந்தாலும் சரி அதோட கம்பீரம் வந்துட்டு குறையாமே தான் அது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஹியூமன் இம்பாக்ட் ஆன் வைல்ட் லைஃப், இப்ப வந்துட்டு அது ஜங்கிள்ல இருந்தா அது ஹியூமன்ஸ்க்கு எல்லாம் பயம் இல்லையா, அந்த ஜங்கிள் பார்டர்ல இருக்கிற வில்லேஜ் பீப்புள்ஸ் எல்லாம் பயம் இல்லையா. சோ அதெல்லாம் வந்துட்டு அவர் சொல்லிருப்பாங்க. அந்த டைகரோட ஹோப்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ், அதோட சிம்பிள்ஸ் எல்லாமே இதுல வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு இல்லையா. சோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாரு. அது வந்துட்டு இப்போ நம்ம லாஸ்ட்ல சொன்ன பேட்ரோலிங் காஸ் வரப்ப அது வந்து ஸ்டார்ஸ் அந்த அதோட பிரில்லியன்ட் ஐஸோட ஸ்கையை பாக்குறப்ப அது இஸ் லாங்கிங் ஃபார் ஹிஸ் ஃப்ரீடம். ஓகேவா? சோ வந்து அதோட ட்ரீம்ஸ் அதோட ஃப்ரீடம்ஸ் எல்லாம் இந்த போயம்ல எக்ஸ்பிளைன் பண்ணி, இதுதான் மெயினான தீம். ஓகேவா? ஓகே, இப்ப வந்துட்டு பொயட்ரி டிவைஸ் பாத்தீங்கன்னா நம்ம மெட்டாஃபர் லைக் அஸ் இல்லாம கம்பேர் பண்ணிக்கிறது மெட்டாஃபர். பெர்சனிபிகேஷன்ன்றது இப்போ ஒவ்வொரு ஸ்டான்ஸ்ல ஹீ வந்துட்டு டைகரை டினோட் பண்ண பெர்சனிபிகேஷன். அண்ட் எல்லா போயமும் இப்ப நம்ம இப்ப நான் போயம் இந்த கதையை சொல்றப்ப நீங்க எல்லாமே டைகர் அப்படியே ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணிப்பீங்க, கற்பனை பண்ணிருப்பீங்க இல்லையா. அது மாதிரி இப்ப அது வந்துட்டு அது நல்லா கொலு கொலுன்னு மானை வேட்டையாட வரப்ப நீங்க அப்படியே அந்த மானெல்லாம் நீங்க கற்பனை பண்ணி பார்த்தீங்களே. சோ அதனால இமேஜரி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து அலிட்ரேஷன் அப்படின்னா சேம் சவுண்ட் வந்து பக்கத்துல பக்கத்துல வருது அலிட்ரேஷன். அண்ட் கான்சனன்ஸ்னா கான்சனன்ட் சவுண்ட்ஸ் பக்கத்துல வருது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அசோனன்ஸ்னா வவல் சவுண்ட்ஸ் பக்கத்துல வருது. இங்க கான்சனன்ஸும் யூஸ் பண்ணிருப்பாங்க, ஸ்டாக்ஸ், ஹிஸ், ஸ்ட்ரைப்ஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது. ஓகேவா? சோ அதனால கான்சனன்ட் சவுண்ட்ஸும் யூஸ் பண்ண கான்சனன்ஸ் பொயட்ரி டிவைசஸும் இருக்குது. அண்ட் ஆக்சிமாரன் அப்படின்றது ஆப்போசிட் வேர்ட்ஸ் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. இப்போ குவைட்னா சைலண்டா இருக்க, ரேஜ்னா அப்படி கோவமா ஆங்கரா இருக்கிறது. ஓகேவா? அண்ட் என்ஜாய்மெண்ட்னா பஞ்சுவேஷன்ஸ் இல்லாம கண்டினியூஸா லைன்ஸ் வந்து வராது, அந்த ரிப்பீட்டேஷன். இப்ப பிஹைண்ட் பார்ஸ் அண்ட் வந்துட்டு பிரைட் அதெல்லாம் வந்துட்டு பிரில்லியன்ட் டூ டைம்ஸ் இருந்துச்சு, அதனால ரிப்பீட்டேஷன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஹீன்டைமே ரிப்பீட்டடா இருந்தது இல்லையா. அண்ட் வந்துட்டு இந்த போயமோட டோன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ரெஃப்ளெக்டிங் த நேச்சர், கான்ட்ராஸ்ட் அண்ட் ரெஃப்ளெக்டிங் நேச்சர்னால ரெஃப்ளெக்டிவ் டோன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து போயமோட ரைமிங் ஸ்கீம் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டான்ஸாலையுமே சேம் ரைமிங் ஸ்கீம் தான், ஏபி சிபி.
ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ்ல பாத்தீங்கன்னா கேஜ் ரேஜ் அந்த செகண்ட் லைன் அண்ட் ஃபோர்த் லைன்லயுமே கேஜ் ரேஜ் பிபி இருக்கனால ஏபிசிபி. நம்ம செகண்ட் ஸ்டான்ஸால கிராஸ் பாஸ் பிபி இருக்கனால ஏபிசிபி. அண்ட் தேர்ட் ஸ்டான்ஸால எஜ் வில்லேஜ் அண்ட் ஃபோர்த் ஸ்டான்ஸால பார்ஸ் விசிட்டர்ஸ் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டான்ஸால கார்ஸ் டாஸ். ஸோ அதனால எல்லா ஸ்டான்ஸாலுமே சேம் ரைமிங் ஸ்கீம் தான் ஏபிசிபி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்துட்டு இப்போ இந்த போயம் வந்து ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வந்து ரொம்ப புரிஞ்சுக்கும். ஸோ இதுல போயிட்டு டிவைசஸ் கேட்டாலும் சரி, ரைமிங் ஸ்கீம் கேட்டாலும் சரி, நீங்க ஈஸியா நீங்க வந்துட்டு இதுல வந்துட்டு எழுதிருவீங்க. அண்ட் வந்து நம்ம ஒவ்வொரு பொயட்ரி டிவைசஸ் சொல்லும் போது பொயட்ரி டிவைசஸும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். நிறைய நம்ம இப்ப இந்த 3 போயம்ஸுமே நிறைய பொயட்ரி டிவைசஸ் நம்ம பார்த்துட்டோம். ஆக்சுவலி எல்லா போயமும் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா பொயட்ரி டிவைசஸுமே நான் கம்ப்ளீட்டாவும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பை.